Hello everyone, welcome to Hita's Spoken English class. நம்ம இப்போ sentence structure have, had, will have இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். we haveனா நம்மக்கிட்ட இருக்குது, we hadனா நம்மக்கிட்ட இருந்துச்சு, we will haveனா நம்மக்கிட்ட இருக்கும், அப்படி இல்லைனா நாம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். we have companions அப்படின்னா நம்மக்கிட்ட கம்பெனியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். we have a college ஹியர்னா இங்கே, a காலேஜ்னா ஒரு காலேஜ், எங்களுக்கு இங்கே ஒரு காலேஜ் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, we have good healthனா எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குதுன்னு அர்த்தம். we have your blessingsனா உங்களுடைய ஆசீர்வாதம் எங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். we hadனா எங்ககிட்ட இருந்துச்சுன்னு அர்த்தம். we had a long walk அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ஒரு லாங் வாக்குக்கு போனோம்னு அர்த்தம். ஒரு லாங் வாக்குக்கு போனோம்னு அர்த்தம். we had rich friendsனா எங்ககிட்ட பணக்கார நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். we have many well wishers அப்படின்னா எங்ககிட்ட நிறைய வெல் விஷர்ஸ் இருந்தாங்கன்னு அர்த்தம். வெல் விஷர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்மளோட நலனில் அக்கறை செலுத்துகிறவங்கள தான் வெல் விஷர்ஸ்னு சொல்லுவோம். we had many well wishers-னா எங்ககிட்ட நிறைய வெல் விஷர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். we will have our lunch அப்படின்னா நாம் லஞ்சை சாப்பிடுவோம் அப்படின்னு அர்த்தம். we will have good friends அப்படின்னா நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நாம் நல்ல நண்பர்களை பெறுவோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ஃப்யூச்சரில் சொல்கிறது. ஓகேவா, இது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். யூ ஹாவ்னா உங்ககிட்ட இருக்குது, யூ ஹேட்னா உங்ககிட்ட இருந்துச்சு, யூ வில் ஹாவ்னா உங்ககிட்ட இருக்கும், அதாவது ஃப்யூச்சர், நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யூ ஹாவ் அ கைண்ட் ஃபாதர் அப்படின்னா உனக்கு ஒரு அன்புள்ள அப்பா இருக்காருன்னு அர்த்தம். யூ ஹாவ் குட் நெய்பர்ஸ் அப்படின்னா நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர்ஸ்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க, உனக்கு ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிடச்சிருக்காங்க அப்படின்றது தான் யூ ஹாவ் குட் நெய்பர்ஸ். யூ ஹாவ் ஒபீடியன்ட் சன். ஒபீடியன்ட் சன்னா கீழ்ப்படியக்கூடிய ஒரு சன். ஓகேவா, எது சொன்னாலும் நம்ம பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் ஒபீடியண்ட்டாக கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மகனை தான் ஒபீடியன்ட் சன்னு சொல்லும். உனக்கு நல்ல ஒபீடியண்ட்டான மகன்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யூ ஹேட் அ ஃபால் அப்படின்னா நீ கீழே விழுந்துட்டேன்னு அர்த்தம். யூ ஹேட் சிவியர் கோல்டுனா உனக்கு கடுமையான கோல்டு, சளி இருந்துச்சுன்னு அர்த்தம். யூ ஹேட் அ குட் வாய்ஸ் அப்படின்னா உனக்கு நல்ல வாய்ஸ் இருந்துச்சுன்னு அர்த்தம். யூ வில் ஹாவ் அ ப்ரைஸ் அப்படின்னா நீ பரிசு பெறுவாய் அப்படின்னு அர்த்தம். யூ வில் ஹாவ் ஹெல்ப் அப்படின்னா நீ உதவி பெறுவாய்ன்னு அர்த்தம். யூ வில் ஹாவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். யூ வில் ஹாவ் அன் அசிஸ்டண்ட் அப்படின்னா உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் கிடைப்பாங்க, இல்லை நீ ஒரு அசிஸ்டண்ட்டை பெறுவாய்ன்னு அர்த்தம். ஹீ ஹேஸ்னா அவன்கிட்ட இருக்குது, ஹீ ஹேட்னா அவன்கிட்ட இருந்துச்சு, ஹீ வில் ஹாவ்னா அவன்கிட்ட இருக்கும், இல்லை அவன் அதை ரிசீவ் பண்ணுவான், பெறுவான்னு அர்த்தம். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். ஹீ ஹேஸ் அ பிரிண்டிங் ப்ரெஸ், அவன்கிட்ட ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கிறது. ஹீ ஹேஸ் கல்ச்சர், அவன்கிட்ட பண்பு இருக்கிறது. ஹீ ஹேஸ் க்ளீன் ஹேபிட்ஸ், அவன்கிட்ட நல்ல பழக்கங்கள் இருக்கிறது. க்ளீன்னா சுத்தம் தான், பட் க்ளீன் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லும் போது அது நல்ல பழக்கங்கள்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் சர்வன்ட்ஸ், அவன்கிட்ட பணியாளர்கள் இருக்கிறார்கள். அதாவது பணியாளர்கள்னா சர்வன்ட்ஸ், அதாவது வேலை செய்கிறவங்க. ஹீ ஹேட் அ ஹார்ஸ், அவன்கிட்ட ஒரு குதிரை இருந்தது. ஹீ ஹேட் ஃப்ரீடம், அவன்கிட்ட சுதந்திரம் இருந்தது. ஹீ ஹேட் அ ஷாப், அவன்கிட்ட ஒரு கடை இருந்தது. ஹீ வில் ஹாவ் மை குட்வில், அவன் என்னுடைய நல்லெண்ணத்தை பெறுவான். ஹீ வில் ஹாவ் அ ஜார்னி, அவன்கிட்ட ஜார்னி இருக்கும், அதாவது பயணம் சொல்வோம் இல்லையா, அதுதான் ட்ராவல் பண்ணி போகிறது அது. ஹீ வில் ஹாவ் அ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவன்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கும். தே ஹாவ்னா அவங்கக்கிட்ட இருக்குது, தே ஹேட்னா அவங்கக்கிட்ட இருந்துச்சு, தே வில் ஹாவ்னா அவங்கக்கிட்ட இருக்கும், இல்லை அவங்க பெறுவாங்க. தே ஹாவ் நோ ஃபியர், அவங்கக்கிட்ட பயம்ன்றதே இல்லை. தே ஹாவ் குட் மேனர்ஸ், அவங்கக்கிட்ட நல்ல பண்புகள் இருக்கிறது. தே ஹாவ் ரிசோர்ஸ்னால் வளங்கள், அவங்கக்கிட்ட வளங்கள் இருக்கிறது. தே ஹேட் பிளென்டி ஆஃப் ரைஸ், அவங்கக்கிட்ட பிளென்டி ஆஃப் ரைஸ் நிறைய அரிசிகள் இருந்தது. தே ஹேட் அ ஃபியூ ரிலேட்டிவ்ஸ், அவங்கக்கிட்ட ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. ஒரு சில ரிலேட்டிவ்ஸ்னால் அ ஃபியூ ரிலேட்டிவ்ஸ். தே ஹேட் அ ஃபீஸ்ட், அவங்க விருந்து சாப்பிட்டாங்க அப்படின்றது தான் தே ஹேட் அ ஃபீஸ்ட். தே வில் ஹாவ் அட்டென்ஷன், அவர்கள் அட்டென்ஷனை பெறுவாங்க. ஓகே, தே வில் ஹாவ் அ பேக்கிங்னா ஆதரவு, எங்களுடைய ஆதரவை அவர்கள் பெறுவார்கள். தே வில் ஹாவ் டாக்ஸ் வித் அஸ், அவர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஸோ ஐ ஹாவ்னா என்கிட்ட இருக்குது, ஐ ஹேட் என்கிட்ட இருந்துச்சு,
I will have என்கிட்ட இருக்கும், இல்லை நான் ரிசீவ் பண்ணுவேன், நான் பெறுவேன்னு அர்த்தம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ஷீ ஹேஸ்னா அவகிட்ட இருக்குது, ஷீ ஹேட்னா அவகிட்ட இருந்துச்சு, ஷி வில் ஹேவ்னா அவகிட்ட இருக்கும், இல்லை அவள் பெறுவாள்னு அர்த்தம். ஓகே. ஐ ஹாவ் அ கார், என்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஐ ஹாவ் அன் ஐடியா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஐ ஹேட் மை லஞ்ச், நான் லஞ்ச் சாப்பிட்டேன். ஐ ஹேட் நோ டைம், என்கிட்ட டைம் இல்லை. ஐ ஹேட் பார்க்கர் பென், என்கிட்ட பார்க்கர் பென் இருந்துச்சு. ஐ வில் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், நான் நண்பர்களை பெறுவேன். ஐ வில் ஹாவ் வெல்த் அண்ட் ஹெல்த், ஹெல்த்ன்றது ஆரோக்கியம், வெல்த்ன்றது வளங்கள், நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய வளங்கள். ஓகே. ஸோ என்கிட்ட வெல்த் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே இருக்கும். ஷீ ஹேஸ் அ ஸ்டோரி புக், அவகிட்ட ஒரு கதை புத்தகம் இருக்குது. ஷீ ஹேஸ் அ லேண்ட் தேர், அவகிட்ட ஒரு லேண்ட் அங்கே இருக்குது. ஷீ ஹேஸ் டாட்டர்ஸ், அவகிட்ட மகள்கள் இருக்கிறார்கள். ஷீ ஹேட் சீன் அ குட் மூவி, அவள் ஒரு நல்ல மூவியை பார்த்தா. ஷீ ஹேட் அ குட் லாஃப், அவள் நன்கு சிரித்தாள், நல்லா சிரிச்சான்றதா ஷீ ஹேட் அ லாஃப், குட் லாஃப். ஷி வில் ஹாவ் மை ஹார்ட், அவள் என் இதயத்தை பெறுவாள். ஷி வில் ஹாவ் குட் ஹெல்த், அவள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவாள். ஸோ இதுவரை நம்ம பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நான் சொல்கிறத மட்டும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஐ இருக்கு இல்லையா, ஐ, யூ, வி, தே, இந்த ப்ரொனவுனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் வரும். ஐ ஹாவ் என்கிட்ட இருக்குது, யூ ஹாவ் உங்ககிட்ட இருக்குது, வி ஹாவ் நம்மக்கிட்ட இருக்குது, தே ஹாவ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் ஹீயும் ஷீயும் வரும்போது, ஹீ ஷீ இட் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஷீ ஹேஸ் அவகிட்ட இருக்குது, ஹீ ஹேஸ் அவன்கிட்ட இருக்குது, இட் ஹேஸ் அதுக்கிட்ட இருக்குது. ஆனால் இது என்ன டென்ஸு, இது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா. இது என்ன டென்ஸு, இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் அந்த பாஸ்ட் டென்ஸில் இதுவும் பாஸ்ட் டென்ஸு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொனவுன் வந்தாலும் இந்த ஹேடுன்றது மாறாது. யூ, வி, தே, இந்த ப்ரொனவுன் எந்த ப்ரொனவுன் வந்தாலுமே இந்த ஹேடுன்றது மாறாது. அதே மாதிரி ஹீ, ஷீ, இட், இதுக்குமே ஹேடு தான் பாருங்கள். இது எல்லாத்துக்குமே ஹேடுன்றது வரும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் ஹேடுன்ற ஹெல்பிங் வேர்ப் மாறாது, சேமாக தான் வரும். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, யூ, வி, தே வந்தால் ஹேவ் இருக்கணும், ஹீ ஷீ இட் வந்தால் ஹேஸ் இருக்கணும். இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஹேவ் அண்ட் ஹேஸ், ஓகேவா. இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ஹேடு. இது எதை குறிக்கும்னா ஃப்யூச்சர். இது எதை குறிக்குது, ஃப்யூச்சர். அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் மாறாது. யூ, வி, தே எது வந்தாலுமே வில் ஹேவ் வரும். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட் எது வந்தாலுமே வில் ஹேவ் தான் வரும். ஸோ ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் ஹெல்பிங் வேர்ப் மாறும். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்.